அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் யோகா-மோகன். இன்றைக்கு நான் ஒரு ஆசனம் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அந்த ஆசனத்தின் பேர் வந்து வீரபத்ராசனம். Good morning everybody. Today I am going to do a new asana. The name of the asana is வீரபத்ராசனா. ஓகே, நாங்கள் இப்போ பயிற்சிக்குள்ளே போவோம். ஜஸ்ட் begin. இப்போ நாங்கள் வந்து பயிற்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சும்மா இந்த வஜ்ராசன நிலையிலிருந்து ஒரு சாதாரண ஒரு 3 மூச்சுகளை எடுத்து விட்டு கொள்ளணும். உள்ளந்தண்டு கடத்து நேர்ந்த நிலையில் இருக்கணும். 2 கைகளையும் சின்முத்திரை வச்சுக்கொள்ளணும். இப்படி ஓகே. இப்போ நாங்கள் சாதாரண மூச்சு எடுத்து 3 தடவை விட்டுட்டோம். இப்போ அடுத்த கட்டமாக வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த ஆசனம் செய்கிறதுக்கு மேலே எழும்பி நின்று கொண்டு தான் இந்த ஆசனத்தை நாங்கள் செய்யணும். 2 கால்களையும் இப்படி சமாந்தரமாக வச்சு ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட் உங்களோட கால்களை இப்படி அகட்டி கொள்ளணும். முடிஞ்ச அளவுக்கு 4-5 ஃபீட் அமர்த்தி கொண்டு கைகளை இப்படி வச்சுக்கொண்டு இந்த வலது காலை வந்து முன்பக்கமாக இப்படி திருப்பி வச்சுக்கொள்ளணும். கைகள் இப்படி நேராக இருந்து இப்படி அப்படியே திரும்பி இப்படி வரணும். இந்த நிலைக்கு வரணும். வந்து முழங்கால்களை மடித்து இந்த கைகளை அப்படியே பின்பக்கம் இவ்வாறு ஒரு 10 எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 நீர் எழுப்பிக்கிறோம். பிறகு கால்களை இப்படியே வச்சு இந்த கால்களை நேராக்கி இடது காலை இப்படி முன்பக்கம் பார்க்க இந்த பக்கம் பார்க்கணும். இடது காலை பார்த்து போட்டு கைகளை அப்படி வச்சுக்கொள்ளணும். அப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி முழங்கால்களை சரியா மடக்கி பிடிச்சு கொள்ளணும். பின்னங்கால்கள் சரியா நேரான நிலையில் இருக்கணும். அதே நிலையில் இருந்து கொண்டு மேலே பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே நீல வந்து இப்ப கால்களை நேராகி கொள்ளணும். நேராகி கொண்டு நாங்கள் அடுத்ததாக சுவாசனத்துக்கு வரும். வந்து நான் உங்களுக்கு இந்த வீரபத்ராசனம் செய்வது அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னா, இந்த ஆசனம் செய்யும் போது என்னென்னு சொல்லி சொன்னால், இடுப்பு வலி இருக்கிறார்கள், கழுத்து வலி இருக்கிறார்கள். கழுத்து வலி இருக்கிற நேரம் செய்யக்கூடாது. மற்ற நேரங்களில் இதை நாங்கள் செய்யலாம். இதில் நல்ல பலன்கள் இருக்கும். உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ரத்த ஓட்டம் சுறுசுறுப்பாக இருக்கும். பெண்களுக்கு வந்து கற்பம் தெரிச்சதுக்கு பிறகு அடிவயிற்று பகுதி என்னென்னு சொல்லி சொன்னால், டெலிவரி ஆனதுக்கு பிறகு தொங்கி இருக்கும். அந்த சதைகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆண்களுக்கு வந்து விந்தணு வந்து நல்ல பலம் பெறும். ஆரோக்கியமாக இருக்கும். மற்றது இரத்த ஓட்டம் சுறுசுறுப்பாக இருக்கும். அன்றைய நாள் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், ஆசனங்களுக்கும் உணவு முறை பழக்க வழக்கங்களுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனால ஆசனம் செய்யணும்னு சொன்னால், நாங்கள் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, அது வந்து ஒரு சத்துள்ள உணவாகவும் ஆரோக்கியமான உணவாகவும் இருக்கணும். பசிக்கிற நேரம் மட்டும்தான் நாங்கள் இந்த உணவுகளை சாப்பிடணும். பசிக்காத நேரங்களை நாங்கள் சாப்பிடக்கூடாது. நல்ல கீரை சாப்பிடணும், நல்ல தண்ணி குடிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை நாங்கள் செஞ்சு கொண்டு வர எங்களுடைய உடல் வந்து நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு வரும். மனம் ஆரோக்கியமான நிலைக்கு வரும். அன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உடலுக்கு நீங்கள் எப்படியாவது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒதுக்கணும். எனக்கு காலையில் எழுமனுடனே அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கலாம்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஆசனம் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல செஞ்சு உங்களை உடலும் மனமும் வளமோடு வாழ்கிறதுக்கு இந்த ஆசன பயிற்சிகளை செஞ்சு ஆரோக்கியமாக வாழணும். ஓகே, நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த ஆசனம் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ஆசனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு ஆசனத்துடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.